ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒரு சில் கிளைமேட். ஆமாங்க, மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே மும்பையில் வந்து செமையாக இருக்கும். எல்லோரும் பெங்களூர் கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க, அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. பட் மும்பையில் சூப்பராக இருக்கும். அப்படியே வானம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. சூப்பராக இருக்கும். நீங்களும் நிறையா வந்தீங்கன்னா மும்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் மான்சூன் டைமில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மும்பை விலாக், அதாவது மும்பை டைரிஸில் விலாக் நம்பர் 1. இப்போ நான் ஆஃபீஸ் போகிற வீடியோ தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் போயிட்டுருக்க பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜு கீழே வந்து பார்த்திங்கன்னா கடல் தான். இது இட்ஸ் அ கனெக்டிவிட்டி. நவி மும்பைலேருந்து மும்பைக்கு இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் பிரிட்ஜு தான். க்ராஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மும்பை ரீச் ஆகிடலாம். பக்கத்துலேயே வந்து ட்ரெயினுக்கும் பிரிட்ஜ் இருக்குது. அந்த மாதிரி தான் போகும் இங்கே. ஏன்னா கடல்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அதனால தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும் மார்னிங். ஏதோ மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் சில் கிளைமேட்டாக இருக்கனால மேபி எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துருக்கலாம். மும்பையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரோடாக இருந்தாலும் சரி, ட்ரெயினாக இருந்தாலும் சரி, டிராஃபிக் இருந்தே இருக்கும். அதை சஸ்டெயின் பண்ணி நம்ம வாழ்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் போக போக 3 ட்ரெயின்லாம் நான் மாறியிருக்கேன். பீக் டைமில், அதுவும் ஈவினிங் 6 o'clock 3 ட்ரெயின் மாறி ரூமுக்கு வரதெல்லாம் ஒரு இது தான். நார்மலாக கேபில் போகலாம், பட் அது ஒரு எனர்ஜெட்டிக்காகவே இருக்காது. ஆனால் அந்த 3 ட்ரெயினில் ஓடி 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 போகணும். டைமுக்கு 6 o'clock ட்ரெயின் வந்துடும். அதுக்குள்ளே பிடிக்கணும். போய்ட்டு ஃபஸ்ட் கிளாஸில் அப்படியே பிடிச்சி ஏறணும். அதில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். லோக்கல் ட்ரெயினை பற்றி நான் ஒரு vlog ஒரு நாளைக்கு நான் போடுறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிசிபி பிரிட்ஜு, கனெக்டிவிட்டி பிட்வீன் தானே அண்ட் இது வந்து தானே க்ரீக் பிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நவி மும்பை. தானே ரீஜனில் தான் வரும், மும்பை ரீஜனில் வராது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன போர்ட்லாம் இருக்கும், ஹார்பர் டைப்பில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதெல்லாம் இருக்கும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு. நல்ல ரோட்ஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரிட்ஜை முடிச்சுட்டு ஓப்பனிங் பண்ணிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு டிராஃபிக் வந்து கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அங்கே பார்க்கலாம், அழகாக ட்ரெயின் எப்படியே போயிட்டுருக்கு. லோக்கல் ட்ரெயின் சீறி பாஞ்சு போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அதில் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஜென்ரலாக கூட்டம் எப்படி இருக்குன்னா, அப்படி வெளியில் தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்லேயும் சரி, ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்லேயும் சரி, அந்தளவுக்கு ரஷ்ஷஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். அதுதான் சொன்னேன்ல, லோக்கல் ட்ரெயினில் போயிட்டீங்கன்னா போதும், நீங்கள் மும்பையை வந்துட்டு கற்றுக்கலாம். அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு லைஃப்பில் வந்து டெய்லி ஒரு மோட்டிவேஷன்ஸாகவே இருக்கும். ஒரு டயர்டாக நீங்கள் இருப்பீங்க, ஆனால் ஒரு லோக்கல் ட்ரெயினில் நீங்கள் போயிட்டுருக்கும்போது ஒரு நல்ல குட் ஃபீல் தரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் ஃப்ரீவே எக்ஸ்பிரஸ்-வேன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஏரியாவில் ஒரு டனல், ஒரு மேன்மேட் டனல் தான், மிஷின் கிடையாது. இது ஒரு டனல், இதுவும் கனெக்டிவிட்டி தான், ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ்-வே. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ரீஜன்லேருந்து மும்பைக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்காக இந்த ஒரு என்டையர் 23 kilometer ஸ்ட்ரெச்சு. அதில் வந்து டனல் ஆல்சோ இருக்குது. ஆமாம், இது ரொம்ப ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டனல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து தான் நிறைய பேர் வந்து ட்ராவல் ஆவாங்க டெய்லியும் ஆஃபீஸ்க்கு. இதுவும் ரஷ்ஷான ஒரு ஏரியா தான். இதுலேருந்து நம்ம எங்கே போகலான்னு பார்த்திங்கன்னா சவுத் மும்பை போகலாம். சவுத் மும்பை அப்படின்னு சொல்லணுன்னா கொலாபா, தாஜ் ஏரியா, மெரைன் லைன்ஸ், இதெல்லாம் வந்து சவுத் மும்பையில் வரும். ஒரு நல்ல இது பார்த்திங்களா, நான் சொன்னேன்ல, வானத்தை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஒரு கிளியராக இருக்கும். ஏன்னா சம்மர் சமயத்தில் பயங்கர ஹியூமிடிட்டி இருக்கும், பயங்கர வெயிலும் இருக்கும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம வெளில இருந்துட்டு வந்தாலும் பயங்கரமாக ஹீட் ஸ்ட்ரோக் வர மாதிரி இருக்கும், பயங்கர ஸ்வெட் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே மும்பைக்காரங்களுக்கு ஒரு குஷி தான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுத் மும்பைக்கு தான் போகிறோம். என் ஆஃபீஸ் அங்கே தான். பட் ஆனால் நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப பெரிய பிக் ஆஃபீஸாக இருக்கும் இப்படின்ட்டு. இல்லை, நான் ஒர்க் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபீல்டின் காரணமாக எனக்கு வந்துட்டு அந்தளவுக்குலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. என்னடா இது பாலடைஞ்ச ஒரு பங்களாக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஏரியா, இன்னும் இந்த இடமுமா இருக்குது மும்பையில் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஆஃபீஸ் இருக்க ஏரியா. பட் அதுக்காக ரொம்பலாம் சொல்லிடக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல பிரிட்ஜு, அது வந்து ஒரு மோனோ ரயில் பிரிட்ஜு. அதுவும் ஒரு நாளைக்கு நான் vlogல போடுறேன். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மோனோ ரயில். அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் மோனோ ரயில் வரலை.
ஏன்னா இந்த மோனோ ரயில் வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மும்பையில் தான் இருக்குது. அது சில கனெக்டிவிட்டி சவுத் மும்பை அப்புறம் கொஞ்சம் ஒரு ஏரியாஸில் கனெக்ட் பண்ண மாதிரி தான் மோனோ ரயில் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் வந்ததில்லை. அதோ ஒரு நாளைக்கு நான் வ்ளாகில் போடுறேன். உங்களுக்கு மும்பை பற்றின என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள். என்னடா எல்லோரும் தான் மும்பை பற்றின வீடியோஸ் போடுறாங்க, ஆனால் மும்பை வீடியோஸில் என்ன இருக்க போகுது டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு நினைக்காதீங்க. என்கிட்ட நான் யாரும் காமிக்காத ஒரு மும்பையை காமிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பாப்புலர் ஏரியாஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க, தாராவி, தாஜ் ஹோட்டல்னு சொல்லிட்டு. பட் நான் அப்படி உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மும்பையை காமிக்க போகிறேன். ஒரு ரெகுலர் மும்பையை காமிக்க போகிறேன், எப்படி இருக்கும் டே டு டே லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கூட கனெக்டிவிட்டியில் இருந்துக்கிட்டே இருங்க. என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் எனக்கு சப்போர்ட்டு கொடுக்குறனால தான் எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்து நான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க அந்த பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு இந்தியாவில் ஒரு ஃபர்ஸ்ட்டு பிரிட்ஜு தான். இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு ரிமார்க்கபிள் நேம் கொடுத்த பிரிட்ஜு தான். அது என்ன பிரிட்ஜுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு அந்த வீடியோ விலாகும் நம்ம போட்டுடலாம். See you guys. Stay in touch. See you later. Bye.